திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். உடனே அந்த ராக்கெட் பறந்துச்சுன்னா திருப்பியில சாமி கும்பிடுறாரு. பறக்கிறதுக்கு முன்னாடி அது அவர் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க போறாங்க. அது ஒரு பெரிய சமாச்சாரம். அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாயிகளுக்கு வாழ்வார்க்கின்ற நிலையாக இருந்தால் அவன் எந்த கோயிலுக்குன்னா போட்டு எங்கன்னா மொத்தம் மகிழ்ச்சி தான். ஆரம்பத்திலேயே தன்னுடைய அந்த குணத்தை காட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முதலமைச்சரும் நாவடக்கம் இருக்க வேண்டும். அந்த முதலமைச்சருக்கும் நாவடக்கம். இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்லியிருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே அளவில் இன்றைய முதலமைச்சரும் சினிமாவில் கீழே ரசிகர்கள் கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளையே ஒரு முதலமைச்சரான பின்பு பயன்படுத்தி விடக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். ஏற்கனவே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அவர் செயல்பட்டிருக்கிறார். பொது மேடைகளில் பேசுகின்ற பொழுது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். இந்த இரட்டை அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகளை அதுவும் இது போன்ற தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் பயன்படுத்தவே கூடாது. அந்த பண்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த பண்பு அவர்களுக்கு வந்தால்தான் மக்கள் மத்தியில் மரியாதை கூடும். அந்த பண்பு அவருக்கு வர வேண்டும். அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் உடனடியாக எதிர்கட்சிகளை எந்த விதமுமே செயல்படக்கூடாத நிலையிலே பயமுறுத்துகின்ற வகையிலே இன்றைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதை அவர் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இப்பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குளியலறையிலே சென்று காவல்துறையை சேர்ந்தவர்கள் போய் பாருங்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த அதிகாரத்தை தவறாக இந்த முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நீங்க பார்க்க வேண்டும். நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. அது அவர் கைது பண்றாரு. கைது பண்ண அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவர் நாளைக்கு சட்டசபை கூடுது, சட்டசபை நான் எதிர்கட்சி தலைவர் கலந்து கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதுதான். சொன்னோம். நீதிமன்றமும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மார்க்கண்டேயனும் சட்டசபை கூடுது தானே பெயில் வாங்கிட்டாரு. அந்த கண்டிஷன் பெயில் கூட என்ன சொல்லிருக்காரு, சட்டமன்றம் கூடும்போது நீங்க கண்டிஷன் பெயில் போட தேவையில்லை, சட்டமன்றத்தை நீங்க சட்டமன்றத்தில் போயிருங்க, சட்டமன்றம் இல்லாத நேரத்தில் அந்த கண்டிஷன் பெயில் கையில் போடுன்னு சொல்லியிருக்காரு. காவிரி தேவைகளை, காவிரி நதிநீர் பிரச்சனையை அரசியலாக பார்க்காமல் அனுபவம் இல்லாத ஒரு முதலமைச்சருக்கு நாம் அந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் போட்டிருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டார். அப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்டியிருந்தால் அனுபவம் உள்ளவர், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு எடப்பாடியார், அரசு மத்திய அரசு எப்படி செயல்படும், அப்படி செயல்படுகின்ற பொழுது மாநில அரசு எப்படி இருக்கும், அந்த மாநில அரசை தாண்டி நாம் எப்படி ஆணையத்திலே நாம் எப்படி கோரிக்கை வைக்க வேண்டும், ஆணையம் உடனடியாக செயல்படவில்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்ததை எப்படி உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று ஆணையத்திற்கு ஒரு நேரடி உத்தரவை டைரக்ஷன் வாங்க வேண்டும் என்ற அனுபவத்தை அவர் சொல்லியிருப்பார்கள். அதற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எடப்பாடியிடம் சொன்னார். முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவரும் சொன்னார்கள். ஆனால் அவர் மதிக்கவே இல்லை. இன்றைய முதலமைச்சர் யாரையும் மதிக்கின்ற மாதிரி தெரியவில்லை. கர்நாடகாவில் பாருங்கள், டெல்லியிலிருந்து வந்தார். வந்தவுடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். பாருங்கள் எப்படி அழகாக அவர் ஹேண்டில் பண்ணிருக்க பாருங்க. மத்தியில் உட்கார்ந்துக்கிட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எடையூரப்பாவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு. முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா வச்சுக்கிட்டாரு. எல்லா கட்சி தலைவர்களும் வச்சுக்கிட்டாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த குமாரசாமி வந்திருந்தாரு. எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க மாவட்டம், அவங்க மாநிலத்துக்கு அவங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒற்றுமையாக செய்யறாங்க.
இந்த ஒற்றுமையா நாங்க வரேன்னு சொன்னா கூட இந்த முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறாரு. தான் தோண்டித்தனமா தான் இது நடந்துகிறாரு. இது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. தஞ்சையில் விவசாயம் செய்தால்தான் தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நிம்மதியாக சோறு உண்ண முடியும். அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ உதயநிதி ஸ்டாலின் சொல்லிவிட்டார் என்பதற்காக உடனே இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் ஜீவாதாரமான ஒரு பிரச்சனையில் மெத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே.